சுற்றுலாத்தலம் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறது அந்த சிறுகாமூர் பஞ்சாயத்து. சிறுகாமூர் பஞ்சாயத்தில் சோழங்கனூர் ஏரிங்கன்னு பெரிய ஏரிங்க, கிட்டத்தட்ட அது ஒரு 100 ஏக்கர் பக்கம் இருக்கும். அவ்வளோ பெரிய ஏரிங்க. அந்த ஏரியை தூர்வார மாட்டேங்கிறாங்க. தூர்வாரமாக பாருங்கள், இது பாருங்கள், இடத்த பாருங்கள், குண்டும் குழியுமாக இருக்கிறாங்க. தண்ணீர் அந்த ஆனக்குழாய் மாதிரி கொஞ்சம் வருதுங்க. இது எந்த காலத்தில் ரொம்ப எப்போ நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கத்தில் இந்த தூர் வாருங்க. ஏன்னு கேட்டால் நாம் பலாயிரம் ஏக்கர் நிலங்கள் இங்கு உள்ளதென இவர்கள் விவசாயத்திற்கு தண்ணீருக்கு பெரும் திண்டாட்டமாக இருக்கிறது. நாம் விவசாயத்திற்கு மட்டும் நாம் போராடவில்லை. காக்கைகள், கொக்கு, குருவி, ஆடு, மாடுகள், குரங்குகள்லாம் இப்போ நிறைய ஊருக்குள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஏன்னு கேட்டால் அது நீர்நிலைகள் எதுவும் இல்லை. நம்ம அதுக்கான குளத்தை ஏரியை நம்ம வெட்டி வைக்கல, நீர் சேகரிச்சு. அதனால தான் ஊருக்குள்ளே வருதுங்க. ஊருக்குள்ளே வந்து நிறையா பேர் குரங்குக வந்து கடிக்குது. வீட்டில் இருக்க பருப்பு, தக்காளி, வெங்காயத்தை எல்லாம் அள்ளிட்டு போகுதுங்க. நான் கூட ஒரு இடத்துக்கு சமைக்க போயிருந்தேன். சமைக்க போய் 5 கிலோ பருப்பை தூக்கிட்டு போச்சுங்க. நான் விரட்டி பிடிக்க போகிறேன், வா அப்படிங்கிறதுங்க, கடிக்க வருதுங்க. அதனால நினைச்சேன், நம்ம வந்து நாமக்காக வாழணும்னு இல்லை, நம்ம இருக்கிற விலங்குகளுக்கும் நம்ம தான் பேசுகிறோம். சரிங்களா? காடுகளில் இருக்கும் பறவைகள்லாம் காடுகளே இருக்கட்டும், அதுங்களுக்கு தேவையான தண்ணீரை வந்து சேகரித்து வச்சுக்கிட்டாவே போதும். அது அங்கே குடி வாழட்டும். நாம் மனிதர்கள் நாம் இங்கே குடி வாழ்வோம். ஏரி நம்ம தூருவோம். இயற்கை தந்த பரிசை நம்ம அழிக்கக்கூடாதுங்க. அது நாம் அந்த மண்ணில் உருவாகிறதுக்கு முன்பே இந்த மண் உருவாயிருச்சு. நமக்கு தெரியும் அழிவு காலம் எத்தனை வருஷம் தெரியும். 70 வருஷமா, 60 வருஷம், 50 வருஷமா, இலசிலேருந்து பெருசு வரைக்கும் எப்போ போகிறாங்க. முதிர்வும் இருக்குது, கனி இருக்குது. சரிங்களா? ஆனால் மண்ணுக்கு அது